வணக்கம் உறவுகளே. தமிழ்நாட்டு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு முன்னால் நிறைய சவால்கள் காத்திருக்கின்றன. அந்த சவால்களை எல்லாம் முறியடித்து தனது 5 வருட ஆட்சியை அவர் நிறைவு செய்வாரா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது உறவுகளே. கட்சி தொடங்கி 2 வருடத்திலேயே தேர்தலை சந்தித்து அவர் ஆட்சியை பிடித்தது ஒரு சாதனை தான். சொல்லப்போனால் திராவிட கழகங்களை வீழ்த்தியது ஜோசப் விஜயின் சாதனை தான் என்பது மறுக்க முடியாத உறவுகளே. அவருக்கு கரூர் பிரச்சனை இருந்தது. கட்சி தொடங்கி 2 வருடமே தான் இருந்தது. பல தொகுதிகளுக்கு அவரால் சென்று பிரச்சாரம் செய்ய முடியாமல் இருந்தது. ஆனாலும் சோஷியல் மீடியாவை தன்வசம் வைத்துக்கொண்டு ஊடக வலிமையையும் தன்பக்கம் வைத்துக்கொண்டு அவர் தேர்தலை சந்தித்தார். அப்படி ஆரம்ப காலத்தில் கூட்டணிக்கு கட்சிகளை கேட்டுக்கொண்டால் எவரும் சேரவில்லை. கடைசியில் தானே தனித்து நின்று இன்று முதல்வராக வந்தார். அது பாராட்டுதலுக்குரியது தான். ஒரு தேர்தலில் போட்டியிட்டு பதவிக்கு வருவது என்பது வேறு, பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்சியை சரிவர நடத்துவது என்பது வேறு உறவுகளே. தனியாக ஜோசப் விஜய் தன்னுடைய சினிமா மேஸை வைத்துக்கொண்டு ஆட்சியை திறம்பட நடத்தலாமா என்றால் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு கிரிக்கெட் டீமில் நல்ல ஒரு கேப்டன் மாத்திரம் இருந்து கொண்டு டீமாக அமைய வாய்ப்பில்லை. அந்த நல்ல கேப்டனுக்கு கீழ் தரமான ஒரு டீம் அமைய வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன் இந்திய கிரிக்கெட் டீம் எவ்வளவு வலிமையாக இருந்தது? காரணம் கேப்டன் மட்டுமல்ல, டோனியின் கேப்டன்சியில் கீழே கூடி டெண்டுல்கர், சேவாக், யுவராஜ் சிங், டிராவிட், அஸ்வின், கும்ப்ளே, ஹர்பஜன் சிங், அதைவிட ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் உறவுகளே. 2 பேர் ஒரு மேட்சில் ஃபெயில் பண்ணினாலும் இன்னும் 2 பேர் இந்தியாவை காப்பாற்றினார்கள். அப்படி ஒரு நல்ல கேப்டனுக்கு இருக்கும் திறமான அணியை பார்த்துத்தான் எதிர்த்தரப்புகள் பயப்படுவார்கள். அந்த காலத்தில் இந்தியன் டீமை பார்த்து எல்லாருமே பயப்பட்டார்கள். அதே மாதிரி தான் உறவுகளே, விஜய் என்பவர் தன் சினிமா மேஸை மட்டும் வைத்து நல்ல கேப்டன் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவருக்கு கீழ் இருக்கிற டீம் அப்படிப்பட்ட டீம். அவரது டீம் எல்லாம் யார்? அறிவாளிகளா, கொள்கை பிடிப்புள்ளவர்களா, அனுபவம் மிக்கவர்களா, கற்றறிந்தவர்களா, அல்லது மக்களின் செல்வாக்கு பெற்றவர்களா? ஒன்றுமே இல்லையே. வெறும் கட் அவுட்டுக்கு பால் ஊத்தினவர்களும், பிளாக் டிக்கெட் விற்றவர்களும், விசிலடிச்சான் குஞ்சுகளுமான அணில் குஞ்சுகளும் தற்குறிகளும் தானே இருக்கிறார்கள். நான் இதை ஒரு வன்மத்துக்காண்டி சொல்லவில்லை உறவுகளே, உண்மை அதுதானே. அப்படியான ஒரு டீமை வைத்துக்கொண்டு எப்படி தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தை 5 ஆண்டுகள் சிறப்பாக ஆள வேண்டும்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கஜானா காலி. சாராயத்தை நம்பித்தான் தமிழ்நாடே இருக்கிறது என்ற அளவுக்குத்தான் எங்கள் நிலைமை இருக்கிறது. தமிழ்நாட்டின் வருவாயை பெருக்குவதற்கு எத்தனையோ வழிகளை திட்டமிட வேண்டி இருக்கிறது உறவுகளே. அப்படி பார்க்கையில் சொந்த அமைச்சர்கள் சரியில்லை என்றால் மாற்றுக் கட்சியில் இருந்து தான் களவாட வேண்டும். அப்படி நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு மேல் குதிரை பேரம் என்ற குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கும். ஏற்கனவே வந்துவிட்டது உறவுகளே. உங்கள் அமைச்சர்கள் புஷியோ, கீர்த்தனாவோ, ராஜ்மோகனோ, ரமேஷோ எல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே முடியாது ஜோசப் அவர்களே. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து ஒரு நல்லாட்சியை கொடுப்பீர்கள் என்றது என்னால் நம்ப முடியவில்லை. காரணம், உங்கள் நோக்கம் சரியாக இருந்தாலும் உங்கள் டீம் அவ்வளவு நல்லா இல்லை உறவுகளே. அது உண்மை, நான் பொய் சொல்லவில்லை, இது உண்மை. எப்படி உங்கள் டீமை வலுவாக்கலாம் என்பது எனக்கு கூட சொல்ல தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு ஆளுங்கட்சியை தோத்த எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பது வளமையானது. ஆனால் உங்கள் நிலைமை அப்படி அல்ல ஜோசப் அவர்களே. நீங்கள் தோத்ததுக்கு அப்புறம் திமுகவில் இருந்து பல பேரை குதிரை பேரம் பேசி உள்ளெடுத்தீர்கள். இன்னும் சொன்ன போனால் அதிமுகவில் இருந்து பலரை உள்ளெடுத்தீர்கள். அதிமுகவை உடைக்க பார்க்கிறீர்கள் என்று எடப்பாடியார் கடும் கோபத்தில் இருக்கிறார் உங்கள் மீது. திமுகவோ
தங்களை கிண்டல் செய்கிறீர்கள். அதாவது அப்பா எங்கே என்ற அனாவசியமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள். அது ஸ்டாலினை ரொம்பவே புண்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை தேவையில்லாமல் கைது செய்திருக்கிறீர்கள். இப்படி திமுக கூடி வளமைக்கு மாறாக உங்கள் மீது ரொம்பவே கடுப்பாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த 2 திராவிட கழகங்களும் தாவேகா மீதும் உங்கள் மீதும் கொலை வெறியில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த நிலையில் உங்களுக்கு சீமானும் தம்பிகளும் உங்களோடு ஆதரவாக நின்றால் களத்தில் அது உங்களுக்கு ஒரு கவசமாக அமையும். ஆனால் களநிலை அது அல்ல. சீமானே உங்கள் மீது இப்பொழுது எதிர்ப்பை காக்க தொடங்கிவிட்டார். துணிந்து உங்களை நேருக்கு நேர் முகத்தில் குத்தவழிக்கிட்டு விட்டார். அதனால் அந்த கவசமும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அன்புமணி மதில் மேல் பூனையாக இருக்கிறார். திருமாவோ இஸ் நாட் ஹாப்பி வித் த சிச்சுவேஷன் என்று நான் சொல்லுவேன். காங்கிரஸ் மட்டும்தான் உங்களால் பலனடைய காத்திருக்கிறது. பாஜகவோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாடே அறியும். அவர்கள் எப்படியெல்லாம் லாங் டேர்மில் பிளான் போடுவார்கள் என்பது அவர்களது அரசியல். அதை நான் குற்றம் சொல்லவில்லை. அவர்களது அரசியலே பெரிய டீப்பாக இருக்கும். சிலது எங்களாலேயே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பொது வழியில் பேசிக்கிறார்கள் உறவுகளே. பாஜகவின் ப்ராக்சி அரசாகத்தான் விஜய் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது. ஏனென்றால் நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது பாஜக தான் உங்களை இயக்குகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு வியூ அமைந்து கொண்டுதான் இருக்கிறது உறவுகளே. பிரச்சனைகள் சூழ்ந்த எதிர்க்கட்சிகள் நிறைய உங்கள் மீது வன்மம் கொண்டிருந்த இப்படியான ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு களத்தை நீங்கள் உங்களோட வீக்கான டீமை வைத்து எப்படி ஜெயிக்க போகிறீர்கள் ஜோசப் விஜய் அவர்களே? இது உங்களுக்கு ரொம்பவே சவால்கள் நிறைந்த காலம்.